ஹாய் வாங்க, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் சாலட் செய்ய பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 4 பொரிச்ச மீன், மொதல் 4 பொரிச்ச மீன் மீந்துருச்சு அப்படின்னா அதில் செய்யலாம். நம்ம இப்போ வெங்காயம் 2 வெங்காயம், 1 கேரட்டு, 2 பச்சை மிளகா, பூண்டு 4 பல் பூண்டு, உப்பு, மிளகுத்தூள், வினிகர், ஒரு கிண்ணம், ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம். அந்த மீனை ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கலாம். முள் இல்லாமல் பிச்சு ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து போட்டுக்கலாம். பிச்சு எடுத்துக்கங்க. முள் இல்லாமல் பார்த்து பிச்சு போட்டுக்கங்க. வாயில் சாப்பிடுவோம், முள் ஆகிடும். நல்லா கொஞ்சம் பார்த்து நிதானமாக அஞ்சு பிச்சு போடுங்க. சின்னதாக அதை பிச்சு போட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் பிச்சு போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே பொரிச்ச மீனே சாப்பிடும் போர் அடிக்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடலாம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ 1 by 1 போட்டுக்கலாம் வாங்க. வெங்காயத்தை போடுறேன். இப்போ நான் அடுத்து கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு 5 பல் பூண்டு வச்சுருந்த பாருங்கள், அந்த பூண்டை போடுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. மிளகாயும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக பெருசாக இருந்தால் வாயில் ஆகணும், கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே பொரிச்ச மீனில் போட்டுக்கிறோம் உப்பு, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். ஒரு அரை குழிக்கரண்டி வினிகர் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும். பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்கள். வினிகரை ஊற்றிக்கிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு எல்லாமே நல்லா கலந்துட்டோம். நல்லா கலராக மாதிரி நல்லா பார்த்து கிளறி விடுங்க. சாலட் ரெடி. நல்லா கலந்துட்டோம். இப்போ ரெடி. வாங்க சாப்பிட போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.